சோ ஃபுல் ஸ்டாக்லயே இப்போ வந்து ஜாவா பைத்தான் நிறைய இருக்கு, மோன் ஸ்டாக், மின் ஸ்டாக். இதுல எந்த ஃபுல் ஸ்டாக் வந்து பெட்டரா நீங்க சஜஸ்ட்? இல்ல தாராளமா இது ஃபுல் ஸ்டாக் படிக்கிறதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டியோ ஸ்கில் நாலேஜோ எல்லாம் தேவையில்லை. எஃபோர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இன்னும் பெட்டரா இருக்கலாம். பிராக்டிஸ் அதிகமா தேவைப்படும். அதுதான் இருக்கு. சோ இப்போ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் சைடுல நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா படிக்கணும் வரவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்க? ஸோ ஆன்லைன் வந்துட்டு ஃப்ரெஷருக்கு சஜஷனே கிடையாது. இல்ல நான் ஒரு 40,000 50,000 கட்டி ஆன்லைன்ல தான் படிக்க போறேன்னா ஏன் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் கேட்பேன், 50,000 கட்டி ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் சொல்றேன், ஒரு ஃப்ரெஷரை வந்துட்டு எந்த இடத்துல ஹைலைட் பண்ணிக்க முடியும்னா கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்ல தான். ஏன்னா ஒரு 1 year or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு ஐடி பார்க்ல ஒரு ஃப்ரெஷர் வந்தாங்கன்னா 3 விஷயத்துக்கு தான் ஒரு ஃப்ரெஷர் பயப்படுவாங்க. பிளேஸ் ஆகிற வரைக்கும் படிக்கலாம், ஆஃபர் லெட்டர் வாங்கி கையில கொடுக்குறது, அதை தான் நான் மென்ஷன் பண்றேன். ஒரு ஃப்ரெஷருக்கு வேலை வாங்கி கொடுக்கறது, ஹை சக்சஸ் ரேட் வச்சிருக்கிறது யூனிக் டெக்னாலஜிஸ் தான். Hello techies. So again in today's podcast we connecting with our Prakash brother from Unique Technologies. Hi sir, thank you so much for joining. So இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஃபுல் ஸ்டாக் உள்ள வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட்ல கம்ப்ளீட்லி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பத்தியும், அதே மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாருமே கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினைச்சாலுமே ஆன்லைன்லேயே more than 50,000 lakhsலாம் கட்டிலாம் கூட படிச்சுட்டு இருக்கீங்க. பட் யூனிக் டெக்னாலஜிஸ்ல அவங்களோட சேனல்ல ஸ்பெசிஃபிக்லி இன்டோ ஃப்ரீயாவே ஆன்லைன்ல சொல்லி கொடுத்து சர்டிஃபிகேஷன் எல்லாமே கூட ப்ரொவைட் பண்றாங்க. அது என்ன மாதிரியான விஷயங்கள், எப்படி அவங்க சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்றாங்க, என்ன பிளாட்ஃபார்ம்ல சொல்லி தராங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சீங்கன்னா ஃப்ரீயாவே ஆன்லைன் லேர்ன் பண்றதுக்காகவும் சர்டிஃபிகேஷன் பண்றதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரையும் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஜாயினிங். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன். எஸ், myself Siva Prakash, company name Unique Technologies. Head office in Chennai, corporate office in Bangalore, all over Tamil Nadu, 10 branch இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். சோ இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட்க்கு ஃபியூச்சர் இருக்கா சார்? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட்க்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு? நிறைய பேர் ஃபுல் ஸ்டாக்ல வரணும்னு நினைக்கிறாங்க, அத பத்தி என்ன விஷயம்? ஃபுல் ஸ்டாக்கு அதிகமான ஓப்பனிங் இருக்கு. மெயினா ஃப்ரெஷருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் படிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக், ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ஃபர்டபுளான ஒரு இருக்கும். ஓகே. சோ ஃபுல் ஸ்டாக்லயே இப்போ வந்து ஜாவா பைத்தான் நிறைய இருக்கு, மோன் ஸ்டாக், மின் ஸ்டாக். இதுல எந்த ஃபுல் ஸ்டாக் வந்து பெட்டரா நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்ப ஜாவா ஃபுல் ஸ்டாக்கு அதிகமான ஓப்பனிங். ஜாவா எவர்கிரீன், எப்பயுமே உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரெஷர் லேர்ன் பண்றதுக்கு இன்னும் கரெக்டாவே ஆக்சுவலா கேரியர் கேப் இருக்க கேண்டிடேட்டை காட்டிலும் ஒரு ஃப்ரெஷர் படிக்கும்போது அவங்களுக்கு ஓப்பனிங் அதிகமா கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ங்கிற டேர்ம்ல டவுட் இருக்கும். ஃபுல் ஸ்டாக்னா என்ன, எந்த விஷயத்த ஃபுல் ஸ்டாக்னு சொல்றாங்க? ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா யாரு? இல்ல அதான் அதுல வார்த்தையிலேயே மீனிங் இருக்கு. ஃபுல் ஸ்டாக்ங்கிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாம் சேர்த்து கம்பைண்டா வர்ற ஒரு பேக்கேஜ் தான் ஃபுல் ஸ்டாக் ஆக்சுவலா. ஓகே. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இன்னர் பேக் அண்ட்ல எந்த விஷயங்களை படிக்கலாம் சார்? அதான் ரியாக்ட், ஜாவா அண்ட் SQL எப்பயும் போல. சோ இந்த டெக் ஸ்டாக்ஸே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சோ என்ன மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க ஃப்ரெஷர் ஃபுல் ஸ்டாக் படிக்கலாம்? யாரா இருந்தாலும் படிக்கணும். பிகாஸ் ஒரு சில பேர் நான் ஐடி பேக்ரவுண்ட் வந்து வருவாங்க, அவங்களால ஃபுல் ஸ்டாக் பிக்கப் பண்ணிக்க முடியுங்களா? இல்ல தாராளமா இது ஃபுல் ஸ்டாக் படிக்கிறதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டியோ ஸ்கில் நாலேஜோ எல்லாம் தேவையில்லை. எஃபோர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இன்னும் பெட்டரா இருக்கலாம். பிராக்டிஸ் அதிகமா தேவைப்படும். அதுதான் இருக்கு. ஒரு ஜென்ரலா நம்ம வேற சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கும் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்ல, அதே சேம் இம்பார்ட்டன்ஸ் தான் இங்க ஃபுல் ஸ்டாக்கு கொடுக்க போறோம். ஃபுல் ஸ்டாக்ல என்ன பெரிய பிளஸ் பாயிண்ட்னா கேரண்டியா ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சேலரி பேக்கேஜ் பெட்டரா கிடைக்கும். போக போக growth நல்லா இருக்கும். ஒரு ஃப்ரெஷர் அப்படிதான் ஆரம்பிக்கணும். ஃப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப ரேர் கோர்ஸ் எடுத்து படிச்சு ஓப்பனிங் இல்லாத ஒன்றை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஸ்கேல் வந்து பெருசா இருக்கணும். இன்னைக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு பிளேஸ் ஆனோமா, அடுத்த ஒரு 5 yearsல அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 lakhs போற ஆனம்க்கு போற அளவுக்கு ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு டெக்னாலஜி எடுத்தாதான் ரைட் வே ஒரு ஃப்ரெஷருக்கு. ஸோ அது வந்து ஃபுல் ஸ்டாக்ல தான் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே ஓகே. இப்போ ஃபுல் ஸ்டாக்ல இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் டஃபாகவும் இருக்கனால லைக் இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு டியூரேஷன் எவ்வளவு நாள் எடுத்துக்கும்? ஏன்னா ஒரு சில பேர் 1 வருஷமா 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கீங்கிறாங்க. எவ்வளவு தூரம் டியூரேஷன் எடுத்துக்கும்? அதான் சப்ஜெக்ட் எல்லாருக்கும் என்ன ஒரு மித்து கிரியேட் ஆகுது அப்படின்னா, படிக்கிறது கஷ்டமா இருக்கும். நான் மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இது டோன் தான் எடுத்திருப்பாங்க, படிக்க கஷ்டமா இருக்கும், எனக்கு ப்ரோக்ராமே வராது, நான் எப்படி அதை ட்ரை பண்றது அப்படின்றது. ஸோ இங்க ப்ரோக்ராம் படிக்கிறது கஷ்டமாலாம் இருக்கு. ஸோ இந்த சப்ஜெக்ட் 1 hour ட்ரைனிங், 3 hours ப்ராக்டிஸ், 1 hour ட்ரைனிங், 4 hours ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் அதிகமான டைம் எடுத்தோம் அப்படின்னா கஷ்டமா இருக்காது. ஓகே. சோ மோர் இன்டு தி பிராக்டிகல் வேல போகும். பிராக்டிஸ். டியூரேஷன் எவ்வளவு நாள் ஓவரால் டியூரேஷன் எடுத்துக்கும் சார்? 3 months தான். இந்த ட்ரைனிங்க்கு 3 months தான் ட்ரைனிங். சோ பிளேஸ் ஆகிற வரைக்கும் படிக்கலாம்ங்கறத நம்ம யூனிக் சஜஸ்ட் பண்றதுமே. சோ உங்களுக்கு கோர்ஸ் டியூரேஷனை சொல்லி யூனிக் டெக்னாலஜிஸ் எப்பயுமே ஸ்டாப் பண்ணிட மாட்டாங்க. ஓகே.
இது 3 மாசம் படிச்சு முடிச்சிட்டோம் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து நீங்க கிளம்புங்கன்னு சொல்ற ஹேபிட்டே கிடையாது. ஓகே, பிளேஸ் ஆகிற வரைக்கும் படிக்கலாம். ஆஃபர் லெட்டர் வாங்கி கையில கொடுக்கறது அதை தான் நான் மென்ஷன் பண்றேன். ஒரு ஃப்ரெஷருக்கு வேலை வாங்கி கொடுக்கறத ஹை சக்சஸ் ரேட் வச்சிருக்கிறது யூனிக் டெக்னாலஜிஸ் தான். சோ பிளேஸ்மெண்ட்டுக்கு 100% சப்போர்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. போத் இப்போ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வரப்போ ஆஃப்லைனை காட்டிலுமே ஆன்லைன்ல அதிகமான பிரைஸ் எல்லாத்துக்குமே கோர்சஸ் எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க. சோ ஆஃப்லைன் பெஸ்டா ஆன்லைன் பெஸ்டா எதை பத்தி? சோ என்னோட சஜஷன் கேட்டீங்கன்னா 100% ஆஃப்லைன் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகல, ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண நாலேஜே இல்ல அப்படின்னும் போது இது எல்லாமே எங்க கிடைக்கும்னா ஆஃப்லைன்ல தான் கிடைக்கும். ஸோ ஆன்லைன் எப்போ போகலாம்? ஒரு 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்சன் திரும்ப ஆன்லைன்ல படிக்கிறதுனா பெட்ரு. இப்போ நான் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்னை கொண்டு போய் சம்பந்தம் இல்லாம மெக்கானிக்கல் ஆன்லைன்ல படிக்க சொன்னா என்னன்னே புரியாது. ஸோ அப்போ கீவேர்ட்ஸ் மட்டும் தான் தெரியும், அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகாது. ஸோ ஆன்லைன் வந்துட்டு ஃப்ரெஷருக்கு சஜஷனே கிடையாது. இல்ல நான் ஒரு 40,000-50,000 கட்டி ஆன்லைன்ல தான் படிக்க போறேன்னா ஏன்? நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் கேட்பேன், 50,000 கட்டி ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் என்னோட காலேஜ் டேஸ்ல W3 ஸ்கூல்ஸ் தான் படிப்பேன், ஆன்லைன்ல எல்லாமே இருக்கும் ஆக்சுவலா. அண்ட் இப்போ எடுத்துக்கோங்க ட்ரெண்ட், நான் யூனிக் இல்லாம நான் சொல்றேன், யூனிக் இல்லாம யுடமி இருக்கு, வெறும் 500 ரூபாய் 300 ரூபாய்க்கு அவ்வளவு பெரிய கோர்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ் ஆன்லைன்ல யூடியூபா இருக்கட்டும், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்துலயுமே ஃப்ரீ ட்ரைனிங் கண்டக்ட் பண்றோம். ₹1 கட்ட வேணா, ஸ்டார்ட் டு எண்ட் உங்களுக்கு ஆன்லைன்லயே கம்ப்ளீட்டா ட்ரைனிங் இருக்கு. அதை தவிர்த்து செப்பரேட்டா ஒரு ட்ரெயினர் சப்போர்ட் பண்ணுவாரு, டெவலப்பர் சப்போர்ட் பண்ணுவாரு, மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, கம்யூனிகேஷன் கிளாஸ், இது எல்லாமே ஆன்லைன்ல ஃப்ரீ. இன்னமும் போய் ஒரு 30,000-50,000 கட்டி நான் ஆன்லைன்ல தான் படிக்க போறேன் அப்படின்னா சோ நான் மணி வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஓகே. சோ இப்போ 50,000 1 lakh கட்டி படிக்கிறாங்கன்னா அங்க சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போறாங்க. இப்போ நீங்க ஃப்ரீயா வந்து நிறைய விஷயத்தை ப்ரொவைட் பண்றீங்க ஆன்லைன்லயே படிக்கணும்னு வரவங்களுக்கு, அது சர்டிஃபிகேஷன் கொடுப்பீங்களா? டெஃபினட்டா. ஏன்னா இவ்வளவு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அப்புறம் அந்த கேண்டிடேட்டுக்கு டெஃபினட்டா சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட், சர்டிஃபிகேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். சோ அவங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கிட்டத்தட்ட 18 ஸ்டேஜ் லெவல் இருக்கு. அந்த ஒவ்வொரு லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை கம்ப்ளீட் பண்ற கேண்டிடேட்டுக்கு எண்ட் ஆஃப் த ட்ரைனிங் வந்துட்டு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பெனிஃபிட்டா ஆஃப்லைன் வந்தாலும் அதோட இம்பாக்ட் தெரியும் உங்களுக்கு. ஓகே. சோ யூனிக்ல போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே ஆன்லைன் ஆஃப்லைன் போத் இருக்கு ரெண்டுமே. ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ அந்த ஃபுல் ஸ்டாக் படிச்சு முடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஃபுல் ஸ்டாக் தான் இருக்கல அதிகமான salary கம்பேரிட்டிவ் எல்லாரோட தாண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஃபியூச்சர்லயுமே கூட பயங்கரமான salary கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றாங்க. சோ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஸ்டார்ட் பண்றப்ப எவ்வளவு salary அப்ராக்ஸா கிடைக்கலாம்? பேர் மினிமம் 5 to 10 lakhs per annum கிடைச்சிரும், ஈஸியா கிடைச்சிரும். ஓகே. ரொம்ப ஆவரேஜா நம்ம படிச்சா கூட இங்க உங்களுக்கு பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கோ இல்ல ஜாவாவோ எங்க போனாலும் ஒரு 3 to 5 lakhsங்கிறதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் கிடைச்சிரும். நம்ம எந்த ப்ரிப்பரேஷன். சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிராக்டிஸ் இருக்கணும், ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன மாடுலாவது எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நான் தான் டெவலப் பண்ணிருக்கேன், லைன் பை லைன் கோட் நான் தான் எழுதுனேங்கிற ஒரு ப்ரூஃப் வேணும். அவ்வளவுதான் அங்க ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணதுக்கு நாலேஜ். ஓகே ஓகே. பட் அதே மாதிரி நான் ஐடி அவங்களாலையுமே இதை பிக்கப் பண்ணி நான் ஐடி எப்பயுமே பண்றாங்களே. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் அழகா ஜாவா ரியாக்ட் ஜேஎஸ் படிச்சு பிளேஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இந்த ஃபுல் ஸ்டாக் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமா இருக்குங்களா? டெஃபினட்டா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். எப்பயுமே நான் சொல்றேன், ஒரு ஃப்ரெஷரை வந்துட்டு எந்த இடத்துல ஹைலைட் பண்ணிக்க முடியும்னா கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்ல தான். ஏன்னா ஒரு 1 year or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் ஆல்ரெடி இந்த கம்பெனில ஒர்க் பண்ணேன், இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னும் போது ஸோ என்னோட கரிக்குலம் அஸ் வெல் அஸ் இந்த கம்யூனிகேஷன்ல தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே ஓகே. சோ இப்போ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் சைடுல நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா படிக்கணும் வரவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்க? இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ நீங்க முதல் கேட்ட கம்யூனிகேஷனா இருக்கலாம், இன்டர்வியூ இருக்கலாம். ஒரு ஐடி பார்க்ல ஒரு ஃப்ரெஷர் வந்தாங்கன்னா 3 விஷயத்துக்கு தான் ஒரு ஃப்ரெஷர் பயப்படுவாங்க. இங்கிலீஷ்ல பேசுறது, அவங்க பண்ண ஒர்க்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, ஒரு பெரிய ஐடி கம்பெனியை தடவை உள்ள போகும்போது பயப்படுவாங்க. இது மொத்தத்தையும் பிரேக் பண்றதுக்கு 25க்கும் மேல மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம். இந்த மார்க் இன்டர்வியூ எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஒரு ஃப்ரெஷர் ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணது அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ரெஸ்யூம் எடுத்துட்டு போய் ஹெச்ஆர் எப்படி மீட் பண்ணணும், அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ற வே, அந்த இன்டர்வியூ அப்ளை பண்றதுக்கு எப்படி பண்ணணும், இது எல்லாத்தையுமே ஹேண்ட் ரைட்டிங்கா கம்ப்ளீட்டா கைட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த 25 மார்க் இன்டர்வியூல ஒரு ஹெச்ஆர், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றது, இது எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ரியல் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஃபீல் கிடைக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷருக்குரிய அந்த பயமே இருக்காது கம்ப்ளீட்டா. ஒரு 6 months இல்ல 1 year இன்டர்னா ஒர்க் பண்ண நாலேஜுக்கு போனா எப்படி போவானா அப்படிதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. யூனிக் டெக்னாலஜிஸ்ல ஒரு ஃப்ரெஷர் கேண்டிடேட் இன்டர்வியூ அட்டன் பண்ணா ஒரு 6 months இன்டர்னா அட்டன் பண்ண ஒரு கேண்டிடேட்டுக்குரிய ரிசல்ட் இருக்கும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ்க்குரிய கேண்டிடேட் ரிசல்ட்ல தான் ஒரு கான்ஃபிடென்ட்டோட போய் அட்டன் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சூப்பர் சார். இந்த பாட்காஸ்ட்ல ஃபுல் ஸ்டாக் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷனா, இப்போ ஒரு ஃப்ரெஷரா இருந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன அட்வைஸ் ஃபைனலா கொடுப்பீங்க? ஒரு ஃப்ரெஷரா ஒரு ட்ரைனிங் எடுக்கணும், ஐடிக்குள்ள போகணும்னு நினைச்சா டெவலப்பர் ரோல் தான் பெஸ்ட் வே. வேற டெஸ்டிங்கோ, AWS, கிளவுட், இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் அதிகமான ஓப்பனிங் கிடைக்கும். கண்டிப்பா ஃப்ரெஷருக்கு இருக்காது.
ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறேன், ஏதோ ஒரு சினாரியோ சுச்சுவேஷன் நான் வீட்டில இருந்து படிக்கிறேன் ஆன்லைன்லனா கண்டிப்பா அதுக்கு அதிகமான அமௌண்ட் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஆன்லைன்லேயே படிக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு எதுக்கு 20,000 30,000 ஃப்ரீ கோர்ஸே யூனிக் டெக்னாலஜிஸ் ஆஃபர் பண்றாங்க. அதர் இன்ஸ்டியூட்டும் பண்றாங்க, ரொம்ப கம்மியான 200 ரூபா 300 ரூபாய்க்கே பண்றாங்க. நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ் வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணி டெடிகேட்டடா ஒரு டெவலப்பர் டவுட் செஷன் வச்சிருக்காங்க. டவுட் கேட்டுக்கலாம் தாராளமா. அண்ட் ட்ரைனிங் கம்ப்ளீட்டா ஃப்ரீ, அண்ட் எக்ஸாமினேஷன் ஃப்ரீ, சர்டிபிகேஷனும் ஃப்ரீ. இது எல்லாமே ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க. இதை யூட்டிலைஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஆஃப்லைன்ல வேணும்னா மட்டும் நம்ம யூனிக் அப்ரோச் பண்ண முடியும். சூப்பர் சார். ஸோ இது தாண்டி நிறைய விஷயம் இந்த பாட்காஸ்ட்ல பேசியிருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை தாண்டி யூனிக் டெக்னாலஜி பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்களோட யூடியூப் சேனலுமே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அதில் எல்லா விஷயங்களுமே பேக் டு பேக் வீடியோஸாக போட்டிருக்காங்க. ஹெச்ஆரோட கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரீச் அவுட் பண்ணலாம். இல்லை பிரகாஷ் சாரை மீட் பண்ணா கூட நீங்கள் சென்னை ஆஃபீஸ் வந்தீங்கன்னா ஷேரை மீட் பண்ணியுமே உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சார். தேங்க்யூ.